ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2015 ஒரு சவுத் கொரியன் ரொமான்டிக் ட்ராமாவாக வெளியான சல்யூட் டியமோர். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துடலாம். 70 வயசு நிரம்பிய படத்துடைய கதாநாயகனுக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கிற ஒரு பாட்டியின் மீது காதல். பார்த்துக்கங்க எப்படி ஒரு கதைன்னு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் நாமளே எதிர்பார்க்காம நடந்த சம்பவங்கள் என்னென்ன, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் சங்சில். இவர் பேசிக்காக 70 வயசு நிரம்பிய ஒரு தாத்தா. ஆனால் இவருக்கு குடும்பம் குட்டின்னு எதுவுமே நமக்கு காமிக்கப்படலை. ஒரு ஒத்த குரங்கு மாதிரி நமக்கென்னு ஒரு வீட்டில் செவனேன்னு வாழ்க்கை விட்ட வழியில் அவர் மாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த வீட்டில் அவர் மட்டும்தான் வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஏரியாவில் இவர் வீடு எங்கே இருக்குதோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம தாத்தா. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஓனர் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓனர் மட்டும் கிடையாது, அந்த ஏரியாவில் இது ரொம்ப நாளாக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை அடுத்த லெவலில் கொஞ்சம் நல்லா ஒரு டவுன் மாதிரி இருக்கிறது அடுத்த சிட்டி மாதிரி டெவலப் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பக்காவாக டெவலப் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பிரசிடெண்ட்டாகவும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய ஓனர் தான் இருக்கிறாப்புல. ஆனால் அங்கெல்லாம் ஒரு ஏரியா ரொம்ப நாளாக பழசாக வேறு விதமாக இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் செட் பண்ணி புதுசாக பெரிய ஹைரேஸ் பில்டிங் அப்படி இப்படி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர போகிறோம். அப்படின்னா ஏற்கனவே அங்கே இருக்க அந்த மக்களுடைய ஒப்புதலை நீங்கள் வாங்கணும், எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கணும். எங்களுக்கு இதில் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் டிசைனாக கட்டிக்கலாம் அப்படின்னு. இப்போ அந்த ஏரியாவில் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கியாச்சு, நம்ம கதாநாயகன் மட்டும்தான் பாக்கி. ஆனால் நம்மளால் பேசிக்காக ஒரு சிடுமூஞ்சி இந்த ஆளுக்கிட்ட இதனாலேயே தாத்தா கிட்ட பார்த்துனதுக்கு குகும் தாத்தா ஒரு மாதிரியான ஆள் அப்படின்னு தான் எல்லாரும் ஏரியாவில் நினைக்கிறாங்க. இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய ஓனரு அவர் தான் அந்த ப்ராஜெக்டுடைய பிரசிடெண்ட்டுங்கிறனால எப்படியாவது இந்த தாத்தா கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்கிட்டோம்னா எல்லா டெவலப்மெண்ட்ஸையும் நம்மளுடைய ஏரியாவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாப்புல. ஆனால் நம்ம தாத்தாவை பொறுத்தளவுக்கு இங்கே நான் 70 வருஷமாக இதே ஏரியாவில் தான் இருக்கேன், நிம்மதியாக தான் இருக்கோம். என்ன பெரிய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டு, பெரிய பெரிய பில்டிங்கை கொண்டு வந்து இருக்கிறதையும் தேவையில்லாமல் டஞ்சன் ஆக்குறதுக்கா? எல்லாம் நல்லாத்தையாக இருக்குது. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையை விட இன்னொரு அழகான வாழ்க்கையை வந்து நீங்கள் கொண்டு வந்துட போகிறீங்க, அதெல்லாம் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு புரியாத மட்டும் திருறாப்புல. ஆனாலும் நம்ம தாத்தா எந்த வீட்டில் இருக்கிறாரோ இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் கியோம்னிம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி குடி இருக்குது. அந்த பாட்டிக்கு ஒரு மகள் இருக்குது, அந்த மகளுக்கு இன்னொரு மகளும் இருக்குது. ஸோ அந்த பாட்டிக்கு பேத்தியே இருக்குது, ஒரு 7-8 வயசு நிரம்பிய ஒரு குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு இந்த பாட்டி அந்த ஏரியாவில் ஒரு ஃப்ளவர் ஷாப் ஒன்று நடத்திக்கிட்டும் இருக்காங்க. இப்போ முதல் தடவை இந்த பாட்டியை பார்க்கும்போதே ஏதோ ஒரு உள்ளுணர்வு, ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு இந்த தாத்தாவுக்கு அந்த பாட்டியை பிடிச்சி போயிடுது. இப்போ ஆனால் முதல் தடவை எப்பயுமே காதல் முதல்ல தானே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இதில் இந்த தாத்தா அப்படி இப்படின்னு 2 சவுண்டு விட்டு கத்தி விட, ஆனால் அந்த பாட்டி கோவப்பட்டு போகும் அப்படின்னு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் பாட்டி மேலே தப்பே இல்லை, தாத்தா மேலே தான் தப்புன்னு. ஆனால் இந்த தாத்தா கிட்ட இங்கே பாருங்கள், தப்பு பண்ணது நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் ஒன்றும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், என்ன இன்றைக்கி நைட்டு டின்னர் கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு அந்த பாட்டி கேட்க போய் தாத்தாவுக்கு என்னதான் வெளியே இல்லை அப்படிங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டா கூட உள்ள ஒரே சந்தோஷம். ஆகா, அந்த பாட்டி இன்றைக்கி நம்ம டேட் கூப்பிட்டு போகிறோமா, அதுவும் ஃபஸ்ட் டேட்டிங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அந்த வயசில். பார்த்துக்கங்க, அதுதான் காதலுக்கு வயசு அப்படிங்கிறது ஜஸ்ட் அ நம்பர். ஸோ இந்த தாத்தாவுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் நம்மால் தான் ஒரு சிடுமூஞ்சியாச்சே, இதனால் அந்த ஏரியாவில் இருக்க வயசு பசங்க எல்லாரும் குகும் தாத்தா சொன்னதை கேளு, தேவையில்லாமல் போய் எதையாவது அவசரப்பட்டு பண்ணிடாத. ஃபஸ்ட்டு டேட்டிங் ஒரு பொண்ணை கூட்டு போகும்போது எப்படியெல்லாம் நடந்துக்கணும் நாங்கள் சொல்லித்தரோம், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அக்கு வேற ஆணி வேறையாக எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணுனா பொண்ணுங்களுக்கு ஃபஸ்ட் டேட்டிங்கில் இம்ப்ரெஸ் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தாத்தாவை பாட்டியோட டேட்டிங்க்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத அடுத்தடுத்த திருப்பங்களும் சுவாரஸ்யமான சம்பவங்களும் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் தான். இந்த படத்துடைய கதை இவங்களுடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கிடையாது. லவ்லி ஸ்டில் அப்படின்னு சொல்லி 2008 ஒரு ஹாலிவுட் ரொமான்டிக் ட்ராமா ஒன்று வந்துச்சு. அந்த படத்துடைய அஃபீஷியல் ரீமேக், அண்டர்லைன் த வேர்ட், அஃபீஷியல் ரீமேக் தான் இந்த கொரியன் வெர்ஷன். ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வியாக்கியானமாக பேசுகிறோமே, அதாவது கொரியன் படத்துலேருந்து நம்ம அஃபீஷியலாகவே பாதியை பண்ணுறதுல எல்லாம் சுட்டு தான் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும்
நம்ம சுட்டெடுத்தாலும் சரி, அஃபிஷியல் ரீமேக்னு வாங்கி பண்ணாலும் சரி, நம்ம சொதப்புறது மட்டும்தான் பண்ணுறோம். நமக்கு அவங்க கொடுக்குற அந்த எமோஷன்ஸு, அந்த கனெக்ட்டு நம்மளுடைய படங்களில் பெருசாக பதிவே அந்த இருக்க மாட்டேங்குது. அதுதான் நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை. ஆனால் அவங்க அமெரிக்கா படத்தை அஃபிஷியல் ரீமேக் வாங்கி கொரியாவில் எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு படம். அந்த அளவுக்கு இந்த படத்துடைய ஒரு காட்சி மைப்புகளையும் கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீனை கிளைமேக்ஸ் சீனோட முடிச்சு போட்டு அவங்க அதில் சொல்ல வர்ற அந்த விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அப்படி ஒரு எமோஷன்ஸு அந்தளவுக்கு தரமாக கடத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில படங்களுக்கு நம்மளுடைய விமர்சனங்களில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வைக்கிறது உண்டு. இந்த படம் நிச்சயமாக நம்மளுடைய இதயத்துக்குள்ளே போய் கண்களில் கண்ணீராக வெளியே வரும் அப்படின்னு. அப்படி ஒரு படம் இது. டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம் இது. இந்த படம் 2 மணி நேரம் 9 நிமிஷம் ஓடும்னு நினைக்கிறேன். நீங்கள் மொத்தமாக உட்காந்து பாருங்கள். 2 மணி நேரம் படம் உட்காந்து கடைசி என் கிரெடிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நிச்சயமாக என்னை நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. அப்படி ஒரு படம் இது. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக பார்க்யோன் அவர் தான் படத்துடைய கதாநாயகனாக அந்த 70 வயசு தாத்தாவாக அந்த கேரக்டரை ப்ளே பண்ணுது. இது போக என்யோ ஜங் அவங்களும் சரியான ஒரு ஆக்ட்ரஸு. மினாரி படத்தில் பாட்டியாக இந்த பாட்டி தான் வந்திருக்கோம். அட்டகாசமான ஒரு ஆக்ட்ரஸு இந்த பாட்டி. 74 வயசாம். இந்த பாட்டியை பாருங்கள், அதனுடைய எக்ஸ்பிரஷனை பாருங்கள். இதை பார்க்கும்போதெல்லாம் இந்த பாட்டி இந்த வயசுலேயே இந்த அளவுக்கு எமோட் பண்ணி இவ்வளவு அழகான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்குதுன்னா, இந்த அம்மா எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸாக இருந்திருக்கும் இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில். 74 வயசு அந்த அம்மாவுக்கு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு அந்த அம்மா கிட்ட இருந்து. இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் சீன்ஸ் ஒன்றும் இன்றைக்கி ஒரு 20 வயசு பையன், ஒரு 19 வயசு 20 வயசு பொண்ணை அப்படி வெளியே கூட்டு போய் இவங்களுக்குள்ளே இருக்க காதல் காட்சிகள் அப்படின்னா எப்படி நம்ம மனசில் உட்காருமோ அதை விட 2 மடங்கு உட்கார வச்சுருக்காங்க. இவங்களுடைய காம்பினேஷன் சீன்ஸ் ஒன்றுமே அவ்வளவு அழகு, அவ்வளவு கவிதை ஒன்றும் அட்டகாசமாக வந்திருக்கு பர்ஃபார்மன்ஸு. இவங்க போக இந்த படத்தை நடித்த ஒருத்தரை நீங்கள் குறை சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் இருந்து தாறுமாறான பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். இதுபோக இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கையும் நிச்சயமாக இங்கே நீங்கள் ஹைலைட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொமான்டிக் ட்ராமாஸுக்கு இது 2ம் இல்லை அப்படின்னா அந்த கதையில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இந்த படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீன் நான் சொன்ன மாதிரி ஒரு வயலில் வாக்கியாடாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த மாதிரி ஒரு கிராமம், வெறும் வயல்வெளியாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அதில் ஒரு ஒத்தையடி ரோடு, அதில் ஒரு பஸ்ஸு வர்ற ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த இதை பாருங்கள் நீங்கள். அந்த சீன் பார்க்கும்போதே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க, என்ன கேமராவை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணுது. டிஐ டீமுடைய வேலை அது அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது படத்துடைய கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து அங்கே முடிச்சு போடுவாங்க. இந்த படம் ஓவராலாகவே விஷுவலி அவ்வளவு அழகான ஒரு படம் இது. மியூசிக்கு இந்த படம் நெடுகளும் பின்னாடி ஒரு டைலாக் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி மியூசிக் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸாக அந்த மியூசிக் இருக்காது. என் கிரெடிட்டில் ஒரு சாங் ஒன்று வரும், அது வரைக்கும் மொத்தமாக கேளுங்க. 2 மணி நேரம் கழித்து மனசு நெகிழ்ந்து போவீங்க. என்னால் அடித்து சொல்ல முடியும். இந்த படம் அப்படி ஒரு படம் இது. அடல் கானடை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் அடல் கானடை ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்த்து தீர வேண்டிய ஒரு படம் இது. செம்மையான ஒரு படம். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.